ஹலோ எவ்ரிவான், ஸ்பைசி டொமேட்டோ ரைஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 8 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே ஜாரில் 2 தக்காளியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பொரிக்காஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, புதினாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் அரைச்சி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகா பேஸ்ட் இதோட சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வடித்து வச்ச சோறை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான ஸ்பைசி டொமேட்டோ ரைஸ் ரெடி. இந்த ரைஸ் கூட எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.